அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: குரூப் 1A முதல்நிலை தேர்வு முடிவு 2 மாதத்தில் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவரான பிரபாகர் அறிவித்துள்ளார். அடுத்த 3 மாதங்களில் குரூப் 1A முதன்மை தேர்வுகள் நடைபெறும் எனவும், குரூப் 1A முதல்நிலை தேர்வுக்காக எளிமைப்படுத்தப்பட்ட OMR தாளை அறிமுகப்படுத்தி உள்ளோம் எனவும், நடப்பாண்டில் இதுவரை 10,227 வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எனவும், நடப்பாண்டில் இன்னும் 12,000 வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளது எனவும் கூறியுள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: 2 நாள் பயணமாக தமிழக முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் தஞ்சை செல்கிறார். இன்று மாலை கல்லணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடுகிறார். அதனைத் தொடர்ந்து மாலை தஞ்சை வரும் முதல்வர் கலைஞர் அறிவாலயத்திலிருந்து ரயிலடி ஆத்துப்பாலம் வழியாக பழைய பஸ் நிலையத்திற்கு 3 கிலோமீட்டர் தூரம் ரோடு ஷோ செல்கிறார். பின்னர் பஸ் நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள கலைஞரின் சிலையையும் அவர் திறந்து வைக்கிறார். மறுநாள் காலை எம்எல்ஏவான துரை சந்திரசேகர் இல்ல விழாவில் கலந்து கொள்கிறார். பின்னர் தஞ்சை சரபோஜி மன்னர் அரசு கலை வளாகத்தில் நடைபெறக்கூடிய நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு 1,00,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி புதிய பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் அன்று மாலை திருச்சி வந்து விமானம் மூலமாக சென்னை திரும்புகிறார். முதலமைச்சரின் வருகையொட்டி திருச்சி, தஞ்சையில் பல்வேறு போலீசார் பாதுகாப்புக்காக போடப்பட்டுள்ளனர். மூன்றாவது அறிவிப்பு: காவல்துறையில் தலைமை காவலர், SSI ஆகிய பதவிகளில் பதவி உயர்வுக்கான பணிகால வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. முன்பு 2ஆம் நிலை காவலர் 10 வருடமும் முதல்நிலை காவலர் 5 வருடமும் பணியாற்றினால்தான் தலைமை காவலராக பதவி உயர்வு பெறுவர். ஆனால் தற்போது முதல்நிலை காவலர் 3 வருட பணிபுரிந்தாலோ தலைமை காவலராக பதவி உயர்வு பெறுவர். இதையடுத்து தலைமை காவலர் 10 வருட பணிபுரிந்தால் சிறப்பு சார்பு ஆய்வாளராகவும் பதவி உயர்வு வழங்கப்படும். கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து தற்போது அரசாணையாக வெளியிடப்பட்டு இந்த நடைமுறை அமலுக்கும் வந்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் மட்டும் கோவிட்-19 காரணமாக 10 இறப்புகள் பதிவாகியுள்ளது. அதாவது ஒரே நாளில் 10 பேர் இறந்துள்ளனர். மேலும் செயலில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையானது 7,383 குறைந்தும் உள்ளது. ஒரு நாள் முன்பு இந்த எண்ணிக்கையானது 7,400 இருந்தது. இந்த காலகட்டத்தில் 17 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இந்த தகவலை மத்திய சுகாதார அமைச்சகம் வழங்கியுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட 18 மசோதாக்களில் 15க்கு ஆளுநரான RN ரவி ஒப்புதல் அளித்தும் இருக்கிறார். பதிவுத்துறை தொடர்பான மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எனவும், பல்கலைக்கழகம் தொடர்பான 2 மசோதாக்கள் ஆளுநரிடம் நிலுவையில் உள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் தொழில்நுட்ப உதவியாளர், மின்னியல் உள்ளிட்ட 58 பதவிகளுக்கான 1910 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு பட்டயம் தொழிற்பயிற்சி நிலைக்கான அறிக்கையானது நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. ஜூலை 12ஆம் தேதி வரை இணைய வழியில் இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: நடப்பு கல்வியாண்டுகளில் அரசு பள்ளிகளில் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்களை நியமிக்க தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. இந்த உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்களின் பெயர்களை எம்எஸ் தளத்திலும் பதிவு செய்ய வேண்டும். எட்டாவது அறிவிப்பு: அரசு அலுவலர்களுக்கு வரும் மனுக்கள் மீதான நடவடிக்கைகளை பதிவேட்டில் பராமரிக்க வேண்டும் எனவும் தலைமைச் செயலாளரான முருகானந்தன் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த பதிவேட்டில் அம்மனுக்களின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் பதிவு செய்திடல் வேண்டும் எனவும், அந்த பதிவேட்டை மாத இறுதியில் அலுவலக தலைமை அலுவலர் ஆய்வு செய்து நிலுவையிலுள்ள மனுக்களை விரைந்து தீர்வு செய்ய ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: நடப்பு கல்வியாண்டில் மொத்தம் 210 நாட்கள் பள்ளிகள் செயல்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. 2026 ஏப்ரல் 10ஆம் தேதி முழு ஆண்டு தேர்வு தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. 2025-26 கல்வியாண்டுக்கான நாள்காட்டியை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை காலாண்டு தேர்வுகள் நடைபெறும் எனவும், செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 5 வரை 9 நாட்கள் காலாண்டு விடுமுறை விடப்படும் எனவும்,
காலாண்டு விடுமுறையிலேயே ஆயுத பூஜை, விஜயதசமி விடுமுறை அடங்கும் எனவும் 2025-26 கல்வியாண்டின் மொத்த வேலை நாட்கள் 210 எனவும் அனைத்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளும் விடுமுறை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் 19ஆம் தேதி வரை பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். இன்று ஜூன் 16ஆம் தேதி கோவை, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தருமபுரி, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் 17ஆம் தேதி நீலகிரி, கோவைக்கு மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவர்கள் விரும்பும் மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு பணி ஒதுக்கப்படும் என்ற முதலமைச்சரின் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பின்படி இதுவரை 209 பெண் காவலர்களுக்கு அவர்கள் விரும்பிய பகுதிக்கே பணி மாறுதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை மாணவ சேர்க்கையின் பொது பிரிவினருக்கான முதற்கட்ட கலந்தாய்வு 14ஆம் தேதி நேற்று முன்தினம் நிறைவடைந்தது. இதற்கிடையே அரசு கல்லூரிகளில் சேருவதற்கான 2ஆம் கட்ட விண்ணப்ப பதிவும் தற்போது நடந்து வருகிறது. ஏற்கனவே விண்ணப்பிக்க தவறிய மாணவர்களும் துணைத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் விண்ணப்பித்து வருகின்றனர். மாணவ சேர்க்கை முடிவுற்று முதல் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் வரும் 30ஆம் தேதி தொடங்கும் எனவும் கல்லூரி கல்வி இயக்கம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களுக்கு ஆன்மீக பயணம் செல்ல விரும்பும் தகுதியுடைய பக்தர்கள் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சரான சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். ஆடி மாத ஆன்மீக பயணமானது 5 பயண திட்டங்களாக வரும் ஜூலை 18, 25, ஆகஸ்ட் 1, 8 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் தொடங்கப்பட உள்ளது. ஆன்மீக பயணம் செல்ல விரும்பும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் 60 வயதிற்கு மேல் 70 வயதிற்குட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருப்பதோடு அதற்கான வருமான சான்றிதழையும் வட்டாட்சியரிடமிருந்து பெற்று இணைக்க வேண்டும். போதிய உடல் தகுதி உள்ளவராக மருத்துவ சான்றிதழுடன் ஆதார் கார்டு அல்லது நிரந்தர கணக்கு எண் பேன் நகலை இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்ப படிவங்களை அந்தந்த மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் நேரில் பெற்றோ அல்லது hrce.tn.government.in என்ற இந்து சமய அறநிலைத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்தோ விண்ணப்பிக்கலாம். அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். 14வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 19 மாவட்டங்களில் 25 இடங்களில் 1018 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் விரைவிலேயே திறக்கப்படும் என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். 15வது அறிவிப்பு. தண்டையார்பேட்டையில் அரசு அச்சக பணியாளர்களுக்காக 40 கோடியில் புதிய குடியிருப்புகள் விரைவிலேயே முதலமைச்சர் திறந்து வைப்பார் எனவும் சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். 16வது அறிவிப்பு. எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணியால் தேஜஸ், மன்னை, குருவாயூர் விரைவு ரயில் உட்பட 5 ரயில்கள் ஜூன் 20 முதல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடைசியாக 17வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் சொந்தமாக யூடியூப் சேனலை உருவாக்குதல் என்ற தலைப்பில் 3 நாள் பயிற்சி முகாமானது நாளை 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த நிறுவன வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.